தன்னோட தங்கச்சி தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்தே காதும் கேட்காது வாயும் பேசாது. பொதுவாகவே எல்லாருக்கும் ரொம்பவே உதவுற குணம் உள்ளவர். ரயில்வே சிக்னலில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்த திருநங்கைகள் கிட்ட பிரச்சனை பண்ணவங்கள ஹீரோ போய் தட்டி கேட்குறாரு. பயங்கரமாக எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சும் சண்டை நடக்குது. அன்னைக்கு நைட்டே வக்கீலெல்லாம் வச்சு ஒரு வழியை அந்த கேஸ்லேருந்து ஹீரோவை காப்பாற்றிடுறாங்க. டூரிஸ்ட் கைடாக இருக்கிற ஹீரோயின் சின்ன வயசுலேருந்தே ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோக்கு ஹீரோயினை கண்டாலே பிடிக்காது. பயங்கரமாக அடிக்கிறாரு. எப்போவுமே ரெண்டு பேருக்கும் சண்டை தான் நடக்கும். சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ண ட்ரை பண்ணாலும் ஹீரோ அதை கண்டுக்கிறதே கிடையாது. சர்ச்சில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது சர்ச்சோட ஃப்ரெண்ட்லேயே ஒரு பார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள சவுண்ட்னால சர்ச்சில் மாஸ் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ ஃபாதர் போய் பாரோட ஓனர் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஒத்துக்கலை. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஸ்ட்ரைட்டாக பாரில் எல்லாரையும் தூக்கி போட்டு அடிக்கிறாரு. பார் ஓனருக்கும் செம அடி விழுது. கடைசி இந்த பாரை எப்படியா க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கறதுக்காக போகும்போது ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுறாங்க. தான் பேசுறது ஹீரோக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்ஷன்லேயே ஃபுல்லாக பேசுகிறாங்க. ஃபைனலாக கலெக்டரும் கன்வின்ஸ் ஆகி பாரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ இதுலேருந்து ஹீரோக்கும் ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஹீரோவும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஹீரோக்கு ஒரு அனாதை ஆசிரமத்தில் வேலை வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அவரும் ஹேண்டிகேட் அப்படின்றனால அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களோடையும் ரொம்பவே மிங்கிள் ஆயிடுறாரு. அந்த குழந்தைங்க எல்லாருமே இவர்கிட்ட ரொம்ப பாசமாக பழகுறாங்க. அங்கேயே ஸ்டே பண்ணி நைட்டு வாட்ச்மேன் வேலையும் பார்க்குறாரு. அங்கே இருக்கிற கண்ணு தெரியாத பொண்ணுங்க எல்லாமே ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அதில் இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க எப்பவுமே ஹீரோட தாடியை பிடிச்சி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.